ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா உங்ககிட்ட இருந்தால் 3 உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்குங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியை வாசனைக்காக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சீஸ் வாங்கிக்கோங்க. மொசரில்லா சீஸ் வாங்கிட்டு இதில் கேரட் துருவல் வச்சு துருவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கை வச்சு கலந்து விடும்போது தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒட்டுச்சுன்னா கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கையில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒட்டாது. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா, ப்ளைனாக ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் தூவி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல் முழுக்க இந்த மாவை நம்ம தூவி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு இந்த சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்த வேணாம். அதே சமயத்தில் சப்பாத்தி கல் வச்சும் நம்ம தேய்க்கக்கூடாது. நமக்கு கையில் உருளைக்கிழங்கு ஒட்டுறது மாதிரி இருந்தால் லைட்டாக மேலே அரிசி மாவை தெளித்து விட்டுட்டு திரும்பவும் இதே போல் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாற்றி அந்த பக்கமும் போட்டு கையோட உள்ளங்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடும்போது நல்லா அகலமாக இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். அதே சமயத்தில் சப்பாத்தி கல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு கல்லுலேயும் ஒட்டிக்கிறோம், அதே சமயத்தில் சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டிக்கிறோம். அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஓரங்களையெல்லாம் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதும், நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மொத்தமாக ஒரு 6 பீஸ் கிட்ட நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சப்பாத்திகளில் எடுக்கும்போது உருளைக்கிழங்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம மாவு தெளித்து தான் சப்பாத்தியை நல்லா தட்டி விட்டுருக்கோம். இப்போ பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு 1/2 இன்ச்சி கனத்துக்கு தான் நான் இந்த உருளைக்கிழங்கை தட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கனமாக தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதே சமயத்தில் ஓரங்கள் கொஞ்சம் பிசுறாக இருந்தால் சப்பாத்தி கல்லே இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கம் ஓரத்தையுமே நல்லா ஒரு முறை இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குமே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதே போல் தான் நம்ம ஒட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு ஒரு தோசை கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மொறுன்னு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த பக்கம் எப்படி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் வேக விட்டிங்களோ அதே போல் அந்த பக்கமும் கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் வேக விடுங்க. ஏன்னா நம்ம இதில் சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு லைட்டாக மொறுன்னு, அதே சமயத்தில் உள்ள சீஸியாக நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.